ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே சாஃப்டான மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னால், ஒரு கப் கடலை மாவு, அந்த எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பில் 2 கப் சுகர் போட்டுக்கோங்க. 2 கப் சுகரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நீங்கள் கடலை மாவு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மைசூர் பாக்கை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இதை அடுத்து இன்னொரு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் சுகர் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா 2 கப் சுகருக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா டிசால்வ் ஆகுற அளவுக்கு, நல்லா கரையிற அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது இந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம கடலை மாவு, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க, ஏன்னா இல்லைன்னா கட்டி ஆகிடும். அதனால் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் திக்னஸாக ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கரண்டியாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி ஆட் பண்ணி அது அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த ஆயிலை. அப்புறம் திரும்ப அதை அப்சார்ப் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு கரண்டி ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மைசூர் பாக்கு என்ன ஆகும்னா, அந்த கடாயிலிருந்து கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒட்டாமல் பிரிய ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி திக்னஸ் ஆகும். அப்போ ஆயில் ஊற்றும் போது திரும்ப அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆயில் ஊற்றும். கடைசியாக நம்ம அந்த 3 டேபிள் ஸ்பூன் கீ வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீயும் கடைசியாக நம்ம ஆட் பண்ணி இதே மாதிரி அது ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அதில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அதில் இந்த மாதிரி பிரியுது இல்லைங்களா, பேன்லேருந்து பிரியுது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எடுத்து நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ரேயில் நம்ம இதை ஊற்றிடணும். இது ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போ பீசஸ் போட முடியாது இதை. அதனால் நம்ம இதை நல்லா கொஞ்சம் கூல் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக்கு நம்ம வீட்டிலே செய்ய முடியும். இப்போ இதில் ஊற்றியாச்சு ட்ரேயில். இப்போ இது ஆற விட்டுருக்கோம். இது ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் போடும்போது ஈஸியாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், இது ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி நம்ம இதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் கூட இது நல்லாயிருக்கும். நமக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு மைசூர் பாக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு மைசூர் பாக்கு. இப்போ பாருங்கள், நான் இது பீஸ் புட்டு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இந்த மாதிரி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி டைம்லலாம் கூட நீங்கள் செய்யலாம். இல்லை யூஸ்வல் நார்மல் வீட்டில் இருக்கும்போது பசங்க என்ன ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை செய்யலாம். பாருங்கள், இப்போ நான் அது புட்டு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மைசூர் பாக்குனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.